திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து தினம்தோறும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றன. அதேபோல் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் திண்டுக்கல்லிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பகல் 1:45 மணிக்கு தேனியில இருந்து பெரியகுளம் கரூர் சென்றுவிட்டு மீண்டும் பகல் 1:45 மணிக்கு திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து ஓட்டுநர் பழனிசாமி பேருந்தை எடுத்துள்ளார். பேருந்து எடுத்த வேகத்தில் பேருந்து நிலையம் முன்பாக இருந்த ஸ்வீட் கடை, மிக்சர் கடையில் உள்ளுக்கு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து உள்ளே சென்றது. அதிர்ஷ்டவசமாக ஸ்வீட் கடையில் பணி செய்த பெண்ணும் அதேபோல் வியாபாரம் வாங்கி கொண்டிருந்த பெண்ணும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் இந்த பேருந்து போக்குவரத்து துறை சார்பாக விசாரணையானது நடைபெற்று தற்போது ஓட்டுநர் பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் போக்குவரத்து துறை கூறப்படுவதாக சுமார் பெரியகுளத்திலிருந்து திண்டுக்கல்லிலிருந்து கரூர் சென்று மீண்டும் திண்டுக்கல் வந்துள்ளது. சுமார் 210 கிலோமீட்டர் பேருந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஓடியுள்ளது. பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவால் தான் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தற்போது தெரிவித்து பழனிசாமியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதேபோல் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கூறும் பொழுது தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகள் விபத்தை சந்திக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனியிலிருந்து சென்ற ஆயக்குடி வழியாக சென்ற அரசு பேருந்து முன் டயர் கலண்டு சென்றது. அதேபோல் கொடைக்கானல் பகுதிகளில் மலைப்பகுதிகளில் செல்லும் பேருந்துகள் தொடர்ந்து ஆங்காங்கே நிற்பதும், அதேபோல் ஓட்டுநர் கீர் கார்டை அடுத்தவர் கீர் போடும் அளவிற்கு செல்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு போக்குவரத்து துறை பிரச்சனையா அல்லது ஓட்டுநர் பிரச்சனையா என்பதை விட பேருந்துகள் அனைத்தும் புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அதேபோல் பயணிகள் ஏறி உட்கார்ந்தால் பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் அவர்கள் பயணிக்கும் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். இதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.